பார்வதி வீட்டுக்கு விஜயா போகிறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு போனதுமே பார்வதி கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி முகமெல்லாம் வாடி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா என்ன, முத்துவாலை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, இந்த தடவை முத்துவாலை என்ன பிரச்சனை வந்துட போகுது, அவனாலும் ஒரு பிரச்சனை தான் இங்கே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ முத்துவை பற்றி என்றைக்குமே பெருமையாக பேச மாட்டேன், இன்றைக்கி முத்துவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, நான் பெற்று வச்சிருக்கேன்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்ல, யாரை சொல்கிறேன், மனோஜையா, மனோஜை தானே உனக்கு அந்த வீட்டிலேயே அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அவனே தான் அறிவு கட்டத்தனமாக சில விஷயங்களை செய்ய போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, இருந்தாலும் உன் பிள்ளை மனோஜுக்கு யோசிக்க கூட தெரியாதா அப்படின்னு அங்கே பார்வதியும் சொல்லி திட்டதான் செய்கிறாங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் ஒன்றுமே புரிய மாட்டுது, எப்போதுமே எனக்கு இந்த ரோஹிணி மேலே தான் இப்போ கொஞ்சம் சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிற நீன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு நாள் அதான் அவன் அந்த பணத்தை காணாமல் போனதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னப்போ கூட இவன் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஆமாம், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னபோது இவன் எதுக்கு பயப்படணும், எதுக்கு வேணான்னு சொல்லணும், அதுவும் இல்லாமல் அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது, நான் நைட்டு ஃபுல்லாக அவளை யோசிச்சு நான் சரியாக கூட தூங்கவே இல்லை தெரியுமா, மீனாவை பற்றி நல்லா தெரியும், அவள் குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும், அவளுக்கு அது ஒரு குடும்பம் இருக்கேன்னு எனக்கு தோணுது. அதே போல் ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான், அவகிட்டையும் எந்த குறையும் சொல்ல முடியாது, மீனா கிட்டையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் ரோஹிணி நானாக கூட்டிகிட்டு வந்த மருமக, என் பிள்ளை மனோஜோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னா எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரோஹிணியை பற்றி என்ன தெரியும், அதான் அவளை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தையும் என்னால் நம்ப முடியலை. முதுக்கு முன்னாடி இங்கே மலேசியா மாமா மலேசியா அப்பான்னு ஒரு கதை விட்டது போல தான் இப்போயும் அவள் ஏதோ கதை விட்டுட்ருக்கான்னு தோணுது. எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவள் எந்த ஊர், எங்கே இருந்தவ, அவள் ஃபேமிலி யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியணும், அதுக்கு நீ தான் பார்வதி எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதில் நான் எப்படி உதவி பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, உன் வீட்டில் தானே அவளை முதலாக பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என் வீட்டில் பார்த்த சரி, அவ சொன்னதை நானும் தானே நம்பினேன், உன் கூட சேர்ந்து நானும் தானே ஏமாந்திருக்கேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயாவும், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, முதல்ல இந்த ரோஹிணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல பார்வதி யோசிக்கிறாங்க. விஜயா சோகமாக முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வேணா ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்க, பேசாமல் இந்த விஷயத்த முத்து மீனா கிட்ட சொன்னால் அவங்களே இதை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்ல, இந்த தடவை முத்து மீனா கிட்டேலாம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, அவங்க கண்டுபிடிச்சி அது மூலமாக ஏதாவது நல்லது நடக்கணுமா, தேவையே கிடையாது, இந்த விஷயத்த நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சரி பார்வதி, சரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், சரி இரு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்காக பார்வதி உட்காந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, திரும்ப இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி இங்கே வந்துட்டு இந்த ரோஹிணி எப்படிப்பட்டவன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து யோசிக்கும் போது அவங்களுக்கு யோசனை தோணுது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஆமாம் அந்த ரோஹிணியுடைய ஃப்ரெண்டு வித்யாவை தான் நமக்கு தெரியும்ல, பேசாமல் வித்யாவை போய் பார்த்து பேசிட வேண்டியதான்னு சொல்ல, ஆமாம் இவளே உண்மையை சொல்லலை, அவகிட்ட போனால் மட்டும் அவன் என்ன உண்மையை சொல்லிட போகிறாளா என்ன அப்படின்னு சொல்லும்போது, வேறு என்னதான் வழி இருக்குன்னு இங்கே யோசிக்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, பேரு கூட மகேஸ்வரி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் கூட நம்ம யோகா கிளாஸ்க்கு வரதை கூட நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருந்தோமேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அன்னைக்கு கூட பார்த்தோம், கிருஷோட அம்மா கூட அந்த மகேஸ்வரிக்கு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன்னு இங்கே பார்வதி சொல்ல, ஆமாம் நீங்கள் விஜயா சொல்கிறாங்க, பேசாமல் அவங்க வீட்டுக்கு போயே கேட்டுற வேண்டியதான்னு சொல்லும்போது, நாம் இந்த மாதிரி போனால் எப்படி அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்ல, நம்ம மாறு வேஷத்தில் போக வேண்டியதான்னு சொல்கிறாங்க. மாறு வேஷமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறு வேஷத்தில் இங்கே மாறி நிற்கிறாங்க. முக்கியமாக இங்கே ரெண்டு பேருமே ஃபேன் ஷர்ட்டை ஒரு குல்லா மாதிரி, அதாவது இவங்களுடைய ஹேர் கட்டிங் இல்லாமல் வேறு ஒரு ஹேர் கட்டிங்கில் ஒரு தலையில் வந்துட்டு மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு தங்கிட்ட மாற்றிக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. மகேஸ்வரி வீட்டுக்கு ஹாலிம் கில் அடிக்க அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறது அங்கே மகேஸ்வரி. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் ஃபாரினர்ஸ்மா, ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம், இந்த ஊரை பற்றி எதுவும் சரியாக தெரியாது, இங்கே பக்கத்தில் தான் வாடகைக்கு ஏதாவது வீடு குடி இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே போனால் கிருஷோட பாட்டியும் இருக்க, ஹாய் இது சின்ன பையன் பேர் என்னப்பா அப்படின்னு இங்கே கொஞ்சம் வித்தியாசமான குரலில் கேட்குறாங்க. இங்கே விஜயாவும், எங்கள் பேர் கிருஷ பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் பையனாமான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இது என் ஃப்ரெண்டோடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரி என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு விசாரிச்சுட்டே இருக்கும்போது, ஆமாம் இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே என் ஹஸ்பண்டே இருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ இந்த பையன் உங்கள் ஃப்ரெண்டோட பையன் சொன்னி உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இவங்க வந்ததுலேருந்து வேறு ஏதோ பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்களேன்னு அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி யோசிக்க, சாச்சா நாங்கள் இதை பற்றி கேட்குறோன்னு நினைக்காதம்மா, இவளுக்கு இந்த வயசில் ஒரு பேரன் இருக்கான், அவன் ஃபாரின்லேயே விட்டுட்டு வந்தாச்சு, ஊருக்கு வந்ததுலேருந்து இவளுக்கு அதே நினைப்பு தான், எப்போ போய் ஊரில் அந்த பையனை பார்ப்போம்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்கா, அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது, சரிங்க ஆண்டி எங்கே போய் நான் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு மகேஸ்வரி உள்ளே போயிடுறாங்க.
இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்க கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவை எங்கள் ரோஹினியை பற்றி தெரியணும், இதுக்கு இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டுன்னு எங்கள் பார்வதி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. விஜயா பார்வதி 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் போட வேண்டியது இருக்குது. நாங்கள் அதிகமாக ஃபாரினில் நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் தான் போடுவோம். இங்கே உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறப்ப தான் என் ஃப்ரெண்டு கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஆண்டி, அவள் கூட இங்கே நல்லா தான் மேக்கப் போடுவான்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி நான் அவகிட்ட உங்களை பற்றி சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் ரோஹினியுடைய வண்டி சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருக்கவும் செய்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நாங்கள் அவசரமாக வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்ல அது என் ஃப்ரெண்டு ரோஹினி தான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம், இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்காக தான் அவள் பையனை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட பையன் சொன்னீங்களே அந்த பொண்ணாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆண்டி, அவளுடைய பையன்தான். அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் பையனை அவள் கூட வச்சுக்க முடியல. அதனால தான் பையனும் அவங்க அம்மாவும் இப்போ என் கூட இருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும், அதனால நாங்கள் கிளம்புறோம் ஆண்டின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெளியே கிளம்பி வராங்க. ரோஹினி கிருஷை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கதும், கிருஷை கொஞ்சிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா கூட காரில் ஏறதும் இதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற விஜயா பார்வதி 2 பேருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன விஜயா, நாம் ஒன்று நினச்சி வந்தால் இங்கே வேறு ஒன்று நடக்குது. கிருஷோடைய அம்மா இங்கே ரோஹினி தானே இந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறான், இந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா என்ன அப்படின்னு வாயை பிளந்தபடி இங்கே நிற்கவும் செய்கிறாங்க எங்கள் பார்வதியும். பார்வதி சொன்னதை கேட்ட விஜயா தான் தலையில் இருக்க விக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே தகச்சு போய் நிற்க என்ன விஜயா, என்னையும் சேர்த்து இவ இப்படிப்பட்ட காதை குத்திருக்கான், இதை சும்மா விடலாமா அப்படின்னு பார்வதி சொல்ல சும்மா விடவே கூடாது, இப்போவே இந்த நிமிஷமே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேனாலேன்னு பாருன்னு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கள் விஜயாவும். விஜயா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ரோஹினியும் தான் அம்மாவையும் பையனையும் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வெளியிலே வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா கேட்குறாங்க இப்போ நீயும் உள்ளே வந்து பேசியிருக்கலாம்லன்னு சொல்லும்போது இல்லைம்மா, சீக்கிரமாகவே ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூல் மாற்றி ஆகணுன்ற மாதிரி தான் அம்மாவை இன்னும் அதிகமாக கோவப்படுத்திட்டு அங்கேருந்து ரோஹினி வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ரோஹினி இங்கே அமைதியாகவே வீட்டுக்குள்ளே வர நேரத்தில் வர விஜயா வந்துட்டு நில்லடி அப்படிங்கிறாங்க. வாசலுக்கு வெளியே எங்கள் ரோஹினி நிற்க இப்போ இந்த இன்னொரு அடி காலடி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சேன், அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன் சொல்ல என்ன தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியோட எங்கள் விஜயாவை பார்க்க விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ரூமில் இருக்க அத்தனை பொருட்களையும் தூக்கி அள்ளி வீசி எரியவும் செய்கிறாங்க. எங்கள் ரூமை விட்டு அந்த வாசலை விட்டு வெளியே என்னம்மா என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை திட்டிட்டு இன்னொரு வார்த்தை இந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது உரிமை கொண்டாடி பேசுனீங்க அப்புறம் அவங்களுக்கும் அதே நிலைமை தான். இந்த ரோஹினிக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க. மனோஜ் இப்படி கேட்ட உடனே நீயும் நானும் சரி இந்த குடும்பம் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஒருவேளை பண விஷயத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு யோசிக்கும் போதான் அதுக்குள்ளே எங்கள் ரோஹினியை பற்றின அத்தனை விஷயங்களையும் புட்டு வைக்கிறாங்க. இந்த கிருஷி யார் தெரியுமா, கிருஷோட அம்மா யார் தெரியுமா, எல்லாம் இவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் சொல்ல. ஆமாம், இவள் ஃப்ரெண்டு தானம்மா இங்கே கிருஷோட அம்மான்னு சொல்லி மனோஜ் சொல்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிடையாது, அந்த ஃப்ரெண்டே இவ தான் இந்த கிருஷோட அம்மாவும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் விஜயா சொன்ன விஷயத்தை கேட்டு அண்ணாமலை நிற்க எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல அத்தனை பேர் இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒருத்தி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுமா, இவளை நான் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நானே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன், இனிமேல் இவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இவளுக்கோ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்கும் எந்த உறவும் எந்த சம்மந்தமும் கிடையாது, போடி வெளியே வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிடுறாங்க. ரோஹினி திணறி போய் நின்றுக்கிட்டு இருக்க படார்னு கதவை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்து எங்கள் விஜயா பயங்கரமாக இங்கே ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் பயங்கர வருத்தம். இந்த பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான், அந்த கிருஷியோட அம்மா இந்த பார்லர் அம்மாவா, என்ன மீனா எனக்கே தலையை சுற்றுது அப்படின்ட்டு இருக்கும்போதான் மீனா எல்லாருக்கும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களும் அமைதியாக உட்கார மீனா என்ன மீனா இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, ரோஹினி இப்படியெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அவளை நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவள் உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் முன்னாடி நீ இன்னும் சந்தோஷமாக வாழணும், உனக்கு சீக்கிரமாகவே நல்ல பொண்ணாக பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க எங்கள் மனோஜ் அப்படியே அதிர்ச்சி அடையே நீங்கள் ரோஹினி பண்ண அந்த விஷயத்துலேருந்து மீள முடியாமல் அப்படியே இங்கே உள்ளே போகவும் செய்ய விஜயாவை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்க விஜயா, பணம் தான் முக்கியம்னு இப்படி நம்ம பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், பணத்தை பின்னாடியே ஓடினதுனால தான் இன்னைக்கு இவன் வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிற்கும்,
திரும்பவும் இங்கே நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்கிறேன். நல்ல குணமான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினை. அப்போ தான் மனோஜ் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைனா மனோஜ் வாழ்க்கை இதே மாதிரி தான் திரும்பவும் ஆகி நிற்கும். அவன் வாழ்க்கையை நீ கெடுத்துறாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணாமலையை திட்டிகிட்டு போக விஜயா யோசனையோடய உட்காந்துருக்காங்க. திரும்பவும் ரோஹிணியை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாதுன்ற ஒரு முடிவோட